இந்த 17வது சங்கீதத்தில் தாவீது சொல்லுகிற ஒரு முக்கியமான காரியம். நாம் எல்லாருமே அநேக தீர்மானங்களை எடுக்கிறவர்கள். தீர்மானத்தை நிறைவேற்றுகிறோமா இல்லையா என்பது 2வது. ஆனால் நிறைய தீர்மானம் எடுக்கிறோம். தாவீது தேவ சமூகத்தில் அநேக தீர்மானங்களை எடுக்கிறதை வேதம் நமக்கு காண்பிக்கிறது. அதில் ஒன்றுதான் என் வாய் மீறாதபடிக்கு. ஒரு தேவ பிள்ளை எடுக்க வேண்டிய முக்கியமான தீர்மானங்களிலே ஒன்று நம்முடைய வாய் மீறாதபடிக்கு. வேதம் தெளிவாய் நமக்கு காண்பிக்கிறது, மனிதன் நம்மை பேச்சிலே அகப்படுத்தும்படிக்கு கண்ணி வைப்பான். இயேசு கிறிஸ்து அவர் இந்த பூமியில் மனுஷகுமாரனாய் சஞ்சரித்த நாட்களிலே அவர் அநேக இடத்துல பிரயாணப்பட்டு அநேகருக்கு தேவராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்து வந்ததை வேதம் காண்பிக்கிறது. அவரிடத்தில் வெளிப்பட்ட ஞானம், அதிகாரம், வார்த்தை, வார்த்தையின் வல்லமை இவைகளுக்கு முன்பதாக யாருக்குமே நிற்கக்கூடாது இருந்தது. இந்த நிலையில தான் அவரை அகப்படுத்த விரும்புகிறவர்கள், அகப்படுத்தும்படி நினைக்கிறவர்கள் எதிலே அவரை அகப்படுத்தும்படி பார்க்குறாங்க அப்படின்னா பேச்சில். ஒரு தேவ பிள்ளையின் வாயிலிருந்து வெளிப்படுத்தப்படுகிற வார்த்தை என்பது எவ்வளோ முக்கியமானது. ஆண்டவர் சமூகத்திலும் சரி, மனிதர்களிடத்திலும் சரி, நாம் சொல்லிய வார்த்தைகளை தவறாதபடி செயல்படுத்துவதில் நாம் கவனம் செலுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எனவே தான் அவசரப்பட்டு பேசக்கூடாது, மனம் பதறி எதுவும் சொல்லிவிடக்கூடாது. ஆமே, நான் என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன். 14வது சங்கீதத்தில் யார் கர்த்தருடைய கூடாரத்தில் தங்குவான் என்று கேள்வியோடு ஆரம்பிக்கிறது. கர்த்தாவே, யாருடைய கூடாரத்தில் தங்குவான், யாருடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான் என்று சொல்லிவிட்டு அந்த கேள்விக்கு பதில் கீழே அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் ஒன்று என்ன தெரியுமா? அந்த 15வது சங்கீதத்தின் 4வது வசனத்தின் பிற்பகுதியில் ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்கிறான். ஒன்று செய்யணும்னு சொல்லிட்டேன், சொல்லும்போது எனக்கு நல்ல சூழ்நிலை இருந்துச்சு, ஆனால் செய்யலான்னு வரும்போது எனக்கு சூழ்நிலை சரியில்லை. ஆனாலும் நான் வாய் திறந்து சொல்லிட்டேன், சொன்னதுனால அதை நான் செய்து ஆக வேண்டும். ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் அவன் தவறாது இருக்கிறான். இவன் எங்கே வாசம் பண்ணுகிறவனாய் காணப்படுவானா? கர்த்தருடைய சமூகத்தில், அவருடைய கூடாரத்தில். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் வாய் மீறாதபடிக்கு நாம் தீர்மானம் பண்ண வேண்டியது அவசியம். எந்த ஒரு காரியமும் நம்மால் முடியவில்லை என்று வரும்போது அந்த இடத்துல தேவ கிருபை நம்மை செயல்பட செய்ய வைக்கிறது. இந்த ஒரு நல்ல தீர்மானம் எடுத்து ஆண்டவரிடத்தில் இதை நிறைவேற்ற கிருபையை கேட்போம்.